ஒரு நாள் நாரதர் தனக்கு அரிதாக கிடைத்த ஞானப்பழம் ஒன்றை சிவனுக்கு சாப்பிடுவதற்கு கொடுத்தார். அப்போது பக்கத்தில் இருந்த பார்வதி தன் மகன்கள் முருகன் மற்றும் விநாயகருக்கு பகிர்ந்து தரலாம் என விரும்பி கேட்டு அதனை வாங்கி சென்றார். ஆனால் சிவனோ பழத்தை பகிர்ந்து கொடுத்தால் பழத்தின் தனித்தன்மை போய்விடும் என கூறி பழத்தை பெற அவர்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தார். அந்த போட்டி உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் என பார்வதியிடம் கூறினார். இருவருக்கும் போட்டிகள் நடைபெற்றது. முருகன் தன்னுடைய மயில் வாகனத்தில் உலகத்தை சுற்றி வர புறப்பட்டு சென்றார். ஆனால் விநாயகர் தன் பெற்றோரை உலகமாக நினைத்து கொண்டு அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பரிசாக பெற்றுக்கொண்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த முருகன் ஏமாற்றை தாங்க கொள்ள முடியாமல் கோபத்துடன் பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோயிலில் குடிபெயர்ந்தார். அன்று முதல் முருகன் தங்கியிருந்த படைவீடு பழனி என பெயர் பெற்றது. இடும்பன் என்பவன் அகத்தியரின் ஆணைப்படி சக்திகிரி மற்றும் சிவகிரி என்ற இரு மலைகளை தென் பொதிகைக்கு எடுத்து சென்றார். சென்று கொண்டிருக்கும் வழியில் பாரம் தாங்க முடியாமல் இரும்பன் பழனி மலையில் இரு மலைகளையும் கீழே வைத்தான். அப்போது பழனி மலையிலிருந்த முருகன் கீழே வைத்த சக்திகிரி மலையில் ஏறி நின்று கொண்டார். அவரை இறங்கும்படி இடும்பன் எச்சரித்தான். ஆனால் முருகனோ அவனுடைய பேச்சை கேட்கவில்லை. இதனால் கோபம் கொண்ட இடும்பன் முருகனை எதிர்த்து துணிந்தான். முருகனோ இடும்பனுக்கு தன்னுடைய அருட்பார்வையை கொடுத்து அவனை தன்னுடன் வைத்து கொண்டார். முருகன் சக்திகிரி மலையில் மீது ஏறி நின்றபோது கையில் தண்டம் வைத்து இருந்ததால் தண்டாயுதபாணி என பெயர் பெற்றார்.